துர்க்கையும் காளியும் வடநாட்டில் இருந்து வந்த போர்க்கடவுள்னா இப்போ தமிழர்களுக்கு போர்க்கடவுள் இல்லையா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தமிழர்களுடைய ஆதிகால போர்க்கடவுளாக வழிபடப்பட்ட பெண் தெய்வத்தை தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னால் தேவி பாகவதம், தேவி மகாமித்யம் போன்ற நூல்களில், வேதவியாசர் எழுதிய நூல்களில் ஆதிசக்தியிலிருந்து துர்க்கையும் காளியும் தோன்றி போர்க்கடவுளாக மக்களால் வழிபடப்பட்டு வந்திருக்கின்றன என்று நாம் பார்த்தோம். அது வடநாட்டவர்களுடைய போர்க்கடவுளாக பெரிதும் போற்றப்படுகின்றது என்றும் பார்த்தோம். பிறகு அது தமிழருடைய பண்பாட்டுக்குள்ளே நுழைந்தது என்றும் பார்த்துட்டோம். அப்போது தமிழர்களுக்கென்று ஒரு போர்க்கடவுள் இருந்ததில்லையா என்று பார்க்கின்ற போது நமக்கு சங்க இலக்கியங்கள் அதற்கான சான்றினை சொல்கின்றன. நமக்கு தெரியும், சங்க இலக்கியத்தில் ஐந்திணை தெய்வங்களை பற்றி சொல்கிறாங்க. குறிஞ்சி நிலத்தில் முருகன், பிறகு முல்லை நிலத்தில் திருமால், பிறகு வயலில் வேந்தன், பிறகு கடலில் வருணன். இப்படி நம்ம திணை தெய்வங்களாக சொல்கிறத பார்க்குறோம். இப்படி சொல்லப்படுவதில் இந்த திரிந்த நிலமாக சொல்லப்படுகின்ற பாலை நிலத்தில் கொற்றவையை நம்மவர்கள் வழிபட்டதாக சொல்லப்படப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த கொற்றவை எனப்படுவது போர்க்கடவுளாக ஒரு மரபு அடிப்படையில் கொற்றவை வழிபாடு இருந்திருக்கின்றது. அதுதான் பெண் தெய்வ வழிபாடாக இருக்கின்றது. இதற்கு முன்னாடி மாரியம்மன் என்கின்ற ஒரு கிராம தேவதை மரபு வழிபாட்டு நெறிய நம்ம பார்த்துருக்குறோம். அதே போன்றுதான் போருக்குரிய கடவுளாக கொற்றவையை நம் முன்னோர்கள், குறிப்பாக தமிழர்கள் வழிபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம் போன்ற நூல்களிலெல்லாம் காண கிடக்கின்றது. கொற்றம் என்ற சொல் வெற்றி, வீரம், ஆளுமை என்கின்ற பொருளை கொண்டிருப்பதனால வெற்றியை தருகின்ற தெய்வமாக கொற்றவையை அழைத்திருக்கின்றார்கள். இந்த கொற்றவைக்கு பழையோள், மிக பழமையானவள் என்ற பெயரும் உண்டு. இது தமிழர்களுடைய வழிபாட்டு முறையிலே, மரபியல் முறையிலே, அதாவது நாட்டார் வழக்கிலத்தில் தோன்றிய ஒரு கடவுள் என்று நாம் பார்க்கின்றோம். மணலை சார்ந்த பாலை நிலத்தில் வாழ்ந்த வேடுவர்களும் போர் வீரர்களும் போருக்கு செல்வதற்கு முன்னாடி இந்த கொற்றவையை வழிபட்டு செல்வதாக நம்முடைய சங்க இலக்கியத்தில் கிடக்கின்றது. தொல்காப்பியத்தில் போருக்கு செல்லும் வீரர்கள் வெற்றி திணை என்கின்ற பெயரால் இந்த கொற்றவை நிலை என்று வணங்கி இருக்கின்ற செய்தி தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. சிலப்பதிகாரத்திலும் கூட இந்த கொற்றவை வழிபாட்டை பற்றி சொல்லப்பெற்றிருக்கின்றது. சிலப்பதிகாரத்தில் வேட்டுவ வரி என்னும் பகுதியில் இளங்கோவடிகள் இந்த கொற்றவை வழிபாட்டை பற்றி மிக ஆழமாக சொல்லியிருக்கின்றார். இந்த கொற்றவை கரிய நிறத்தவள், பிறை நிலவை சூடியிருக்கின்றவள், சிங்கத்தின் மீதும் சில வேளையில் எருமை தலை மீதும் இருக்கின்றவளாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றாள் என்று சொல்லியிருக்கின்றது. அவள் ஆயுதங்கள் மற்றும் கையில் சூலம், வாள் போன்றவற்றையெல்லாம் ஏந்தி கொண்டு புலித்தோலை ஆடையாக, புலித்தோலையும் யானை தோலையும் உடுத்தியிருப்பதாக செய்திகள் காண கிடக்கின்றன. வேடுவருக்குள்ள திருவிழாக்களில் இந்த கொற்றவை இறங்கி வெறியாடுவதாகவும் செய்திகள் சங்க இலக்கியங்களிலே காண கிடக்கின்றன. குறிப்பாக சிலப்பதிகாரத்திலே காண கிடக்கின்றது. இக்கொற்றவை வழிபாடு மரபு வழிபாடு என்பதனால வேட்டையாடுகின்றவர்கள் விலங்குகளினுடைய குருதி இரத்தத்தையும், அடுத்து அந்த விலங்குகளின் தசையையும் இந்த கொற்றவைக்கு படையலாக படைக்கின்ற வழக்கம் இருக்கின்றது. சில வேளைகளில் நவகண்டம் என்று சொல்லப்படுவது, அதாவது உயிர் பலி கொடுப்பது என்பது கூட இந்த கொற்றவை வழிபாட்டில் உண்டு. போருக்கு செல்லக்கூடிய போர் வீரர்கள் தங்களுடைய அரசருக்காக தங்களுடைய தலையையே பலியிட்டு இந்த கொற்றவைக்கு கொடுத்து தங்களுடைய அரசர் வெற்றி பெற வேண்டும் என்பதையெல்லாம் இந்த கொற்றவை பற்றிய செய்திகளாக நமக்கு இருக்கின்றது என்று நம்ம பார்க்குறோம்.
இப்படிப்பட்டவர்கள் இந்த இந்த அடிப்படையில் தான் இந்த நடுகள் வழிபாடு என்கின்ற வழிபாட்டு முறையும், அதாவது நாட்டிற்காக அரசிற்காக தங்களுடைய உயிரையே கொடுத்திருக்கின்ற அந்த நடுகள் வழிபாடுகள் எல்லாம் இந்த கொற்றவை கோயில்களோடு தொடர்புடையதாக நம்முடைய சங்க இலக்கியங்களிலே காணப்படுகின்றன. தமிழர்களுடைய ஆரம்பகால போர் போர் பெண் தெய்வமாக வழிபடப்பட்டிருக்கின்றது என்கின்ற செய்தி இருக்கின்றது. காலப்போகத்தில் தமிழர்களிடத்தில் இந்த வடநாட்டு போர் தெய்வங்கள் துர்க்கை, காளி போன்ற வடிவங்கள் வழிபாட்டு முறைகள் வந்து சேர்ந்த பிறகு இந்த கொற்றவை பிறகு நாளடைவில் அவளினுடைய அந்த புகழ் மறைந்து கொற்றவை துர்க்கையாக காளியாக உருமாற்றம் பெறுகின்றாள். இன்றைக்கு கொற்றவை வழிபாடு என்பது இல்லாமல் போய் இன்றைக்கு பெரும்பாலும் துர்க்கை வழிபாடு, காளியம்மன் வழிபாடு என்பது தான் இருக்கின்றது. இது தவிர மாரியம்மன் வழிபாடும் இன்றும் நம்மிடத்தில் நிலைத்து இருக்கின்றதை என்று பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் தமிழர்களுடைய வீரக்கடவுளாக வீர பெண் தெய்வ கடவுளாக வழிபடப்பட்ட கொற்றவை இன்றைக்கு துர்க்கையாகவும் காளியாகவும் மாறியிருப்பது நாம் உணர வேண்டிய ஒன்று. தொடக்க காலங்களிலே சிவபெருமானிடத்திலிருந்த பிறையையும் புலித்தோலையும் அணிந்திருந்த கொற்றவை நாளடைவில் எருமையின் மீதும் எருமை தலையின் மீதும் சிங்கத்தின் மீதும் அமர்ந்து வடநாட்டில் இருக்கின்ற துர்க்கை, காளி போன்றவர்களுடைய இயல்புகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு காளியாகவும் துர்க்கையாகவும் இருக்கின்றாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தமிழர்களுடைய ஆரம்ப நிலை போர் தெய்வம் என்பது கொற்றவை என்பதனை நாம் தெளிவுறுதல் நன்று என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.